அனைவருக்கும் வணக்கம். செம்பருத்தி பூக்களை வச்சு கட்டப்பட்ட இந்த மாலை பாரம்பரியமும் அழகும் ஒருங்கிணைந்த ஒரு கலைன்னு சொல்லலாம். அந்த மாலையை எப்படி கட்டுவது அப்படின்னு பார்ப்போம் இந்த வீடியோவில். இந்த மாதிரி பூமாலைகள் இந்திய கிராமங்களில் பாரம்பரியமாக கட்டுவாங்க. இது ஒரு பாரம்பரிய கலைன்னே சொல்லலாம். மாலை கட்டுறதுக்கு பொதுவாக பூக்கள் விரியதுக்கு முன்னால் பறித்து எடுத்துக்கணும். அப்போ தான் மாலை கட்டி முடித்த பிறகு அதிக நேரம் வாடாமல் இருக்கும். எந்த பூக்களாக இருந்தாலும் மாலை கட்டுறதுக்கு விரிஞ்சும் விரியாத மொட்டுக்களாக தான் சூஸ் பண்ணிக்கணும். மாலை கட்டிக்கிட்டு இருக்கும்போதே பூக்கள் விரிஞ்சிக்கிட்டே இருக்கும். விரிஞ்ச பூக்களை வச்சு கட்டினோன்னா மாலை கட்டி முடித்த பிறகு ரொம்ப நொந்தது மாதிரி ஆயிரும். பூக்கள் உலகத்தை வசீகரிக்கக்கூடிய ஒரு நாள் ராணி. இந்த முறையில் மாலை கட்டி சிவன், அம்மன், முருகன் மற்றும் விநாயகர் போன்ற தெய்வங்களுக்கு சாற்றி வழிபாடு செய்யலாம். இதுபோல் பண்டிகை நாட்கள், விரத நாட்களில் இந்த மாதிரி மாலை கட்டி பயன்படுத்தலாம். வீட்டு அலங்காரம், கோயில் அலங்காரங்களுக்கும் இந்த மாதிரி கட்டி பயன்படுத்தலாம். செம்பருத்தி இலை கொஞ்சம் உள்வளைஞ்சி இருக்கிறதுனால இந்த மாலை கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா வரும். மாலை கட்டும்போது பூக்களை தண்ணியில் நனைக்காமல் கட்டணும். தண்ணியில் நனைச்சா பூக்கள் சீக்கிரம் மலர்ந்துடும். இலைக்கு மேலே பூவை வச்சிட்டு மடிக்கிறது ரொம்ப முக்கியம். இலையை இந்த முறையில் மடித்தா நாட்டு போடும்போது கிழிஞ்சிரும். அதனால இலையை இந்த முறையில் சுற்றணும். அப்போ தான் நாட்டு போடும்போது இலை கிழியாமல் இருக்கும். இந்த மாலை கட்டுறதுக்கு நான் உல்லன் நூல் தான் பயன்படுத்தியிருக்கேன். உல்லன் நூலை பயன்படுத்தும் போது முடிச்சு சாஃப்டாக விழும். இலை கிழியாமல் அழகாக மாலை கட்ட வரும். முடிச்சு போட்ட பிறகு டைட் பண்ணி முடிச்சு போட்ட இடத்திற்கே நூலை திருப்பி கொண்டு வரணும். ஒவ்வொரு மொட்டையும் இலை மேலே வச்சு இலையை இது போல் மடித்து அதற்கு பிறகு முடிச்சு போடணும். செம்பருத்தி பூவும் இலையும் கொஞ்சம் வெயிட்டாக இருப்பதனால நூல் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துக்கணும். நூல் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கட்டும்போது அறுந்துச்சுன்னா அப்புறம் நம்ம ஜாயிண்ட் பண்ண முடியாது. இந்த மாலையில் பல நிறங்கள் இருக்கிறதுனால கட்டி முடித்த பிறகு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை நூலுக்கு பதில் வேறு கலர் நூல் கூட வச்சு கட்டலாம். இன்னும் அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாலையில் வெள்ளை நூலுக்கு பதில் வேறு கலர் நூல் வச்சு கட்டினாலும் இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மாலை கட்டும்போது பூக்களையும் இலைகளையும் ஒரே அளவாக வச்சு கட்டணும். அப்போ தான் நீட்டாக அழகாக வரும். மாலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பலவிதமான பூக்களை வச்சு பலவிதமான முறையில் கட்டிய மாலை வீடியோ ஜெய்கா தமிழ் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தால் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மாலை கட்டும்போது முடிச்சை டைட்டாக போடணும். கொஞ்சம் பூ உருவி வெளியே வந்தாலும் திருப்பி ஒன்றும் பண்ண முடியாது. மொத்த மாலையும் வேஸ்ட் ஆயிரும். அதனால் பார்த்து கவனமாக நாட்டு போடணும். இதுபோல் ஒவ்வொரு பூவாக வச்சு கட்டி எவ்வளவு நீளம்னாலும் மாலை கட்ட முடியும். அழகாக இறைவனுக்கு சாற்றி வழிபாடு பண்ணலாம். இந்த பூக்களை வச்சு இலை இல்லாமல் தனியாகவும் கட்டலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அந்த மாலையும் அழகாக இருக்கும். பூவை இலையால் சுற்றி கட்டக்கூடிய மாலைக்கு நற்சுத்தி மாலைன்னு பேர். இந்த முறையில் வீட்டில் உள்ள செம்பருத்தி பூக்களை வச்சு மாலை கட்டி பூஜை அறையை இன்னும் அழகாக்கலாம். செம்பருத்தி பூமாலை வீட்டில் தெய்வீக வளத்தை தரக்கூடியது. அதே நேரத்தில் அமைதியையும் சுபிட்சத்தையும் தரக்கூடியது. என்னுடைய சேனல் ஜெய்கா தமிழில் வெரைட்டியான மாலை வீடியோக்கள் உள்ளன. வீட்டிலேயே எளிதாகவும் அழகாகவும் கட்டக்கூடிய இந்த மாலையை ட்ரை பண்ணி பாருங்கள். கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மாலை கட்டி முடித்த பிறகு 2 நாட்டு போட்டு முடிச்சிக்கலாம்.
மாலை கட்ட முடியலைன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. அப்படி வருத்தப்பட தேவையில்லை. திருப்பி ப்ராக்டிஸ் எடுத்துக்கொள்ளும்போது மாலை அழகாக வரும். மாலையின் இரு பக்கமும் இதுபோல் நூல் விட்டு முடிச்சு போடும்போது தொங்க விடுவதற்கு வசதியாக இருக்கும். இந்த மாலை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த முறையில் மாலை கட்டி இறைவனுக்கு சாற்றி வழிபாடு செய்து இறைவனின் நல் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.